உடம்பு சரியில்லையா? ஆமாங்க. டாக்டர் டாக்டர் எங்க இருக்கா பாரு கொண்டா. பேசக்கூடாது. டாக்டர் வாங்க வாங்க வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வாங்க சார். என்ன சார் என்ன ஒரு சார் நீங்க? திருக்கோயிலூர். உங்க பேரு சார் தெரியாதா? உமாசிதி டாக்டர். ஓமாபதி டாக்டர். டாக்டர் என்னுடைய தர்ம பத்தினி மஞ்சுளா இருக்கிறாளே, அவளுக்கு உடம்பெல்லாம் நோக்குதா? வலிக்குதா? அது உடம்புனா வலிக்குதுன்னா அது ஊசி போட்டதான் அடங்கும். டாக்டர் நீ போடுறியா? நான் வச்சுக்கிறேன். நல்லா போடுவியா? போட்டு காட்டுறேன் பாரு. நீ ஒரு நாளைக்கு காட்டு. வலிக்குது. கால வலிக்குது, கைத்த வலிக்குது. போல ஆடாத. யாருக்கு நீங்க? ஐயோ வணக்கங்க. மூச்செல்லாம் ஈர்த்து ஓடு. என்ன நீ மூச்சு ஈர்த்து விடுனா பண்ணி ஏறிற மாதிரி ஏறிற. மூச்சு இல மூச்சா விடணும். மூச்சு சிம்பிளா இரு. அம்மாடியோ. துணி தூக்கு. இதை போல கேள்வி கேட்பீங்கன்னா நான் தனி ரூம் போட்டு வச்சுக்கிறோம். எதுக்கு வேலை கேள்வினா கேட்கக்கூடாது. விச ஊச்சி போட்டு சாப்பிடுவோம். மூச்சு ஈர்த்து விடு. ஈரு நல்லா. டாக்டர் தானே நீ? இதுக்கு பேருங்கண்ணா செட்டா ஹவுஸ். என்ன சொன்னீங்க? மூளை தகலாவுது. அது பேரு என்ன? நீங்க டாக்டரா டாக்டர் இல்லையா? பாரு ஊசி போட்டு அவளை கொண்டு போறேன். செட்டா பாத்தா? ஆமா. சரி வா. செட்டாஸ்கோப் தாண்டி வா. உங்ககிட்ட மாறாது. காதல போட்டேன். ஐயோ 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 உங்களை மாதிரி ஒரு டாக்டர் வரை செக் பண்ணி பார்த்ததே கிடையாது. நீங்க என்ன ஊர்ல படிச்சீங்க? அமெரிக்காவில் என்ன படிக்கிறீங்க? மூஞ்ச பாரு. என்ன பீஸ் படிக்கிறீங்க? எங்க வீட்டுக்காரர் ஒரு வாரம் இல்லாத உடம்பெல்லாம் வலிக்குது, கால வலி தாங்கல. வக்கீல் கட்டியோ தாலிக்கிட்டு போய் சொல்லக்கூடாது. சொல்லையா? கட்டி ஆமாங்க. இப்ப இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. பணமேட்ட மேல போய் மூத்திரம் விட்டா சலசலன்னு சத்தம் கேக்குதா? ஆமா அப்படிதான் சொரன் தான் கேட்டுது. மணல்ல போய் மூத்திரம் விட்டா சொரன்னுதா? ஆமா ஆமா அப்படிதாங்க கேக்குது. கூட வருதா? ஐயோ உடம்பு தானே கூட வருது. சொர அடிக்குதா? ஐயோ ஆமாங்க. சொர அடிச்சா நான் சொல்ற மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அதை சாப்பிடு. சொல்லையா? என்ன மாத்திரை? அண்ணா சுஞ்சி மாத்திரை. அண்ணா மாத்திரை. ஓடியா அந்த ஊசி அதை சுஞ்சி தான் எடுத்துட்டு வரலாம். சார் வணக்கம் சார். எல்லாரு என்கிட்ட வச்சு பூரா இதை போல தான் வச்சிருப்பேன் கடை ஆஸ்பத்திரியில. சார் என்ன சார் கேட்டீங்க? சுஞ்சி தண்ணி எடுத்து ஊசி எடுத்து வந்தியா? ஊசி எடுத்து வந்து சார். கொண்டா ஊசி. என்ன சார்? ஐயோ கால் நல்லா இருக்கு. ஊசிய பாத்தியா? ஐயோ டாக்டர் என்ன ஊசி தெரிஞ்சிருக்குது. இதை போல ஊசி போட்டாதான் ஒண்ணுதான் அடங்கும். வா வா திருப்பி ஒன்று குத்துருவோம். திரும்ப நீ டாக்டரா இல்ல மாட்டு டாக்டரா? பசுமா டாக்டர் என்ன சென ஊசி போற நடத்தாடா? அப்படி அடிச்சு விட்டாதான் அந்த வலி சரா இருக்கும். கச்சா நரம்பு தூக்கும், சரன்னு உள்ள ஏறும். நல்லா படிச்சிருக்கேன். நல்லா போடுங்க. ஐயோ 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 வலிக்குது. இன்னும் நான் வைக்கவே இல்லை. ஊசி வைக்கவே இல்லை. ஐயோ ஐயோ அந்த ஊசி ஒட்டிச்சுனா ஆபத்து பண்ற வேலை வராது. தப்பா இல்லைங்களா? போடுறப்பதான் மல்லமா போடுங்க. கிட்ட அப்படி வாமா. அது மேல பயப்பட கூடாது. மல்லமா போடுங்க. பின்னால போனா என்ன ஆகுது? ஐயோ இப்படி வா. மல்லமா ஐயோ ஐயோ
ஆட்டானா பூச்சி வச்சுக்கோ ஆட்டானா பூச்சி வச்சுக்கோ ஐயோ அப்பா ஐயோ அந்த அம்மா மருந்து ஏத்தக்குள்ள அந்த பாதி மருந்து ஓ மேல வச்சுக்கோங்க ஹலோ யாருங்க என்ன ஊரு பூமாரியா ஆமாங்க கமாண்டர் தான் பேசுறேன் யாரு டாக்டரா டாக்டர் இதுல இருந்து படிச்சுட்டு வந்துட்டாரு ஆமா நீங்க மாசமா இருந்தீங்க உங்க டாக்டர் பிரசவம் பார்த்தாரு ஊசி போட்டாரு ஐயோ அப்படியா ஓ பாட்டுல அவுட் ஆகுங்க கேஸ் கொடுக்க போறீங்களா அம்மா கைராஷ் ஐயோ டாக்டரோட ராசி அது சரி பேர் 10 பேர் வராங்க டாக்டர் அடிக்கிறதுக்கா ஐயோ வராதீங்க சார் பூமாரி அங்க மாசமா நாங்கள ஒரு பொம்பளை பூச்சி போட்டு குழந்தை செத்து போச்சா செத்து போச்சு குழந்தை நம்ம நாட்டு வைக்கிறான் ஆமா அவங்ககிட்ட ஒரு 10,000 கொடுத்தா அமுக்கு இங்க கூட நான் பேசுறேன் ஹலோ யாரு நான் இல்லைங்க அவர் அமெரிக்கா போய்கிறாரு அங்கே நம்மளுக்கு கோடி பெண்கள் இந்த பூமியிலே பிறந்த இனி வந்தாலும் தர்ம பத்திரி மாமா பூஜை பண்ணிக்கிறாள் பார்த்து கத்துக்கு மாமா என் கால் ஒரு முத்தம் கொடு மாமா கால்ல முத்தம் பார்த்தால் எப்படி தெரிகிறது உனக்கு தெரியுமா? எப்படி தெரியுது? தங்க சிலை போல அழகாக மாமா செருப்ப மாமா தங்க சிலை போல அழகாக இருந்தாயடி மனதோடு மனதாக வைத்தேனடி தங்க சிலை போல அழகாக இருந்தாயடி மனதோடு மனதாக வைத்தேனடி நான் காணும் உலகமே யாழடி நானோடு நானாக யாரு சரியில்லை பாக்குறான் பட்டாடி வச்சிருவான் எத்தனை கோடி பெண்கள் இந்த பூமியிலே பிறந்தாலும் பிறந்த இனி வந்தாலும் என் தேவா என் தங்கத்துக்கு அழகு தருமா தேவா கொஞ்சம் கேளு அம்மோதே என் குறை தீர்க்க வருவாயடி. கொஞ்சம் கேளு அம்மோதே என் குறை தீர்க்க வருவாயடி. நானோடு நானாக வருவாயடி. நான் காணும் உலகமே நீதானடி.
கம்டாட்டி பையா ஏவா எதமா போடுற கம்டாட்டி ஏன் உனக்கு பொறாம இருக்குதா எனக்கு பொறாம இருக்குதா ஆஹா இப்பதான் தெரியுது ஓ என் சுவாமி சர்வ ஜாக்கிரதை காவல் புரிய வேண்டும் பாரு அவசா என்னை மாயிட்டேன் கண்ணாளா ஐயா கூவி கூவி பாவி நானாழைத்தேன் கொட்டவாரிய உமக்கு கேட்கலையோ கூவி கூவி என்னை தொட்டு மாலையிட்டேன் கண்ணாளா பிராணநாதா உன்னை மாலையிட்ட மனைவியாகப்பட்டவள் தெருவில் வந்து நிற்கிறேன் நான் கத்தி கத்தி பாவி கண்ணாராதே உமக்கு கேட்கலையோ கண்ணாராதே உமக்கு என்னை மாலையிட்டு 6 மாதங்கள் ஆகின்றது தவிர நீ தொட்டு கடிக்காத சக்கரை வாங்கி வர உள்ள கொஞ்சம் நச்சுக்கு தெருவு தெருவா தேடி பார்த்தோம் 64 நம்பர் வீடுன்னு சொன்னாங்களே இதான் பழக்கது யாரோ ஒருத்தர் பாவம் போய் ஒரு மனுஷன் நடப்பிலே இருக்கிறாரு ஆமா எனக்கு நடுப்பு விடுச்சா அத கொஞ்சம் கருமாடி காவல் தோட்டி அவரை கேட்டு பார்ப்போம் ஒரு கேள்வி நான் கொரட்டா வணக்கம் நல்லா இருக்கிறியம்மா இதான் 64 நம்பர் வீடா வீடு அதே மாட்டாதான் சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி வீடு தானா குட்டத்தெல்லாம் 5 கிலோ கீழே கொட்டிடும் ஏன்னா தாசின்றீங்க தாசி தாசின்னு சொல்லாது அப்படியே செட்டன் மீது என்னது நீர் மோட்டர் வச்சு அடிக்கிறான் காசு கீசுன்னு பேசக்கூடாது ஏன்னா மஞ்சு ஓ அங்க குலதெய்வம் எங்க அம்மா வீட்டுல வேலை செய்றீங்களா ராணி அம்மா சரியா என்ன கொஞ்சம் உள்ள விடுங்க நான் எங்க வீட்டுக்கார பாக்கணும் உள்ள முடியும் யாரு என்னை தொட்டு மாலையிட்டு கலந்தாக்கப்பட்டவர் 6 மாத காலம் இங்க தான் இருக்கிறாரு என்னம்மா கல்யாணமே ஆமல்னு சொன்னாந்தாலு 6 மாசமா இங்கதான் இருக்கிறாரு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் கூட சாந்த சேலம் ஒருத்தர் இருக்கிறாரு அண்டவே கூடாது சரி இருக்கிறாரு ஒரு ஆளு கல்யாணம் ஆகணும்னு சொன்னாரு நீ பார்த்தா மகாலட்சுமி நேரா வந்த மாதிரி இருக்குது கோவில்ல இருந்து வந்த மாதிரி இருக்குது சொல்லுங்கண்ணா அவன் மூஞ்சா பார்த்தா எல்லாம் கோட்டை நாட்டம் அதை புடிச்சுக்கணும் உழுகுறான் என்ன உள்ள ஓய்வுற மாதிரி உள்ள தலைவார விட்டு அவங்க ஆகிறான் என்னமோ சரி என்ன கொஞ்சம் உள்ள விடுங்க நான் சரி அனுப்புறேன் ஏதோ வந்துட்டேன் ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போ அண்ணா லஞ்சம் வாங்கி தானே விடுவேன் இருந்த இடம் தான் 10 பேர் கொடுத்தக்காரன் தான் என்ன பண்றது சந்தர்ப்ப சூழ்நிலை வாழ்க்கை கெட்டு போச்சு இப்ப புதுசா 200 நோட்டு விட்டுருக்காங்க ஆரஞ்சு கலர்ல அந்த ஒரு நோட்டு நீ வாங்கி வந்து கொடுத்தா நான் எங்கன்னா கஷ்டப்பட்டு கால் சோற மெய் சோர்ந்து நடந்து 200 மாத்தி உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் என்கிட்ட ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கொண்டா அதனாலதான் உனக்கு இந்த கதி எனக்கு சில்லற மாத்த தெரியாது பாரு அதனால ஆரஞ்சு கலர்ல இருக்கிற நோட்டை கொடுத்தா 200 நோட்டு நீ சில்லற மாத்தி தரியா அதனால தான் ஒண்ணு விட்டுட்டு வந்து அங்க லோல் பண்றாம இருக்குது சரி அண்ணா குடும்பமா குந்தகுலியா தெரியுமா எனக்கு நடந்த கால்கள் சுவாமி ஐயா